அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, உங்களுக்கு அது திருப்தியாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை அலுவலகத்துலேயோ அது பிடிச்சிருக்கு. அப்போ அவங்க இது சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லி உங்களை புகழ்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஷையாக இருக்கா? அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை 2 முறைக்கு மேலே அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறப்ப உங்களுக்கு ஏன் இப்படி நக்கல் நையாண்டியாக சொல்கிறாங்க, உண்மையாலுமே இது நல்லா இருக்கா, இல்லை என்னைய கேவலப்படுத்துறக்கோ அவமானப்படுத்துறக்கோ இப்படி சொல்கிறாங்களா, ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்போது உங்களை நீங்கள் முறைப்படுத்த வேண்டியது இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே எல்லாமே பேச தெரியாது. அவரவர்கள் மனப்பதிவின்படி தான் அவரவர்களுக்கு பேச தெரியும். அந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவரவர்களின் மனதின் பதிவின்படி தான் சொல்லத் தெரியும். அப்போ எதைய எப்படி எங்கே பிரித்து பார்க்கணுன்னா தெரியாமல் எல்லாத்தையும் ஒரே பார்வையில் செயல்பட ஆரம்பிச்சிரும் உங்களோட மனசு. இதுதான் உங்களோட வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கும். அங்கீகாரம் கிடைக்காததுக்கும் இதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். மற்றவர்கள் பாராட்டும் பொழுது உன்னால் அதை எடுத்துக்க முடியல, ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு தோணுது. அப்போது நம்மளுக்கு இதுவரைக்கும் உன்னோட அறிவு பாதையில் பழைய வார்த்தைகளும் பழைய செயல்களும் மட்டும்தான் புரிஞ்சிருக்குதே தவிர புது கலாச்சாரத்துக்கு இன்னும் நம்ம வரலைங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ பாராட்டுதல் அப்படிங்கிறது யார் நம்மளை பாராட்டுறாங்கன்னு பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தைகள் போட்டு பாராட்ட தெரியாது. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சாதாரணப்பட்ட மனிதர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நடுநிலையில் இருக்கிறவங்க அது வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவர்களோட அறிவு பதிவுல எப்படி தன்னை பதிய வச்சிருக்கிறாங்களோ அப்படி வார்த்தைகள் போட்டுதான் பாராட்டு சொல்ல தெரியும். அப்போ நம்மளுக்கு ஏன் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்று செய்கிறப்ப இதுவரைக்கும் நம்ம உறவினர்களோ நம்ம கூட பிறந்தவங்களோ ஒரு நக்கல் நையாண்டி பேச்சு பேசுகிறப்ப இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, நல்லது செஞ்சாலும் இப்படியே சொல்கிறாங்கங்கிறது நம்ம மனசு எடுத்துக்கும். ஏன்னா நம்ம அறிவு பதிவில் அப்படிதானே பதிவாயிருக்கு. அந்த அறிவு பதிவில் பதிவானபடி எடுத்துக்கும். அப்போ அவங்க நக்கலுக்கு சொன்னாலும் சரி நல்லதுக்கு சொன்னாலும் சரி அவர்களுக்கு அப்படிதான் சொல்ல தெரியும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமூகத்திலையும் தொழிலிலையும் நம்மளை எப்படி முன்னேற்றிக்கணும், நம்மளோட வாழ்வாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் எது தடையாக உள்ளது என்பதை கண்டறிந்து மறுசீரமைப்பதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.